அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று அஸ்வின் தலைமையிலான திண்டுக்கல் அணி வென்றிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி வணக்கம். தற்போது திண்டுக்கல் அணி வெற்றி சூடியிருக்கிறது. இரு அணிகளும் வெற்றி பெறுவதற்கு என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் முதல் முறையாக அஸ்வின் தலைமையிலான திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியிருக்கிறது. டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த இறுதிப் போட்டியில் ஷாருக் கான் தலைமையிலான லைகா கோவை கிங்ஸ் அணியும் ரவிச்சந்திரன் அஸ்வின் தலைமையிலான திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியும் சாம்பியன் பட்டத்திற்காக மோதின. குறிப்பாக பார்த்தோம் என்றால் மழை காரணமாக இந்த போட்டி தாமதமாக தொடங்கப்பட்டது. டாஸும் தாமதமாக போடப்பட்டது. தாமதமாக போடப்பட்ட டாஸை வென்ற திண்டுக்கல் அணியின் கேப்டன் அஸ்வின் முதலில் பந்து வீச்சு தேர்வு செய்ய தவறித்தார். இதன்படி முதலில் கோவை அணி முதலில் பேட்டிங் செய்தது. மழை காரணமாக ஆடுகளும் சற்று மந்தமாக இருந்ததாக கூறலாம். ஏனெனில் பெரிதாக கோவை அணி வீரர்களால் ஆரம்பத்தில் ரன் குவிக்க முடியவில்லை. இதனால் கோவை அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு முதல் இன்னிங்ஸில் 129 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக ராம் அரவிந்த் 27 ரன்களும், அசிகுர் ரஹ்மான் 25 ரன்களும், தொடக்க வீரர் சுஜய் 22 ரன்களும் எடுத்தனர். மைதானம் ஸ்பின்னர்களுக்கு சாதகமாக இருந்தது. திண்டுக்கல் தரப்பில் வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டுகளையும், சந்தீப் வாரியர் மற்றும் விக்னேஷ் தலா 2 விக்கெட்டுகளையும் எடுத்தனர். தொடர்ந்து 130 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி திண்டுக்கல் அணி விளையாடியது. திண்டுக்கல் அணிக்கும் தொடக்கம் சிறப்பாக அமையவில்லை. திண்டுக்கல் தொடக்க வீரர் விமல்குமார் 9 ரன்களுக்கும் மற்றொரு தொடக்க வீரர் சிவம் சிங் 4 ரன்களுக்கும் ஆட்டமிழந்தனர். என்றாலும் அந்த அணியின் கேப்டன் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒன்னொன்னில் தரமிறங்கி மிக நேர்த்தியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அவருடன் விக்கெட் கீப்பரான பாபா இந்திரஜித்தும் சிறப்பாக ஒரு பார்ட்னர்ஷிப்பை அமைத்து திண்டுக்கல் அணியை வெற்றி பாதையை நோக்கி அழைத்து சென்றனர். இருவரும் சிறப்பாக ஆடினர். அஸ்வின் 52 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இதேபோல் பாபா இந்திரஜித் 32 ரன்கள் சேர்த்து பெவிலியன் திரும்ப தற்போது 18.2 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழந்த நிலையில் திண்டுக்கல் அணி 131 ரன்கள் எடுத்து இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறது. 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ள திண்டுக்கல் அணி முதல் முறையாக டிஎன்பிஎல் தொடரில் சாம்பியன் பட்டத்தையும் வென்றிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.